சரி. ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வீட்டில் இந்த அடினியம் செடிகளை வாங்கிட்டு இருக்கீங்க. நியர்பை நர்சரியில் கூட வாங்குங்க. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செமி ஷேடில் வச்சு வளர்க்குறோம். அந்த இண்டோரில் வச்சுக்கிறீங்க, விண்டோ சைடில் வச்சு வளர்க்குறீங்க. வராண்டாஸ் இது எந்த இடத்துலையுமே இந்த செடி வளராது. ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட் தேவைப்படுங்க. ஸோ மார்னிங் ஒரு 8 o'clock ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் வெயில் இருந்தால் மட்டுமே இந்த செடிகளில் நீங்கள் நிறைய மொட்டுக்களை வந்து பார்க்க முடியும், இலைகளை பார்க்க முடியும். நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு தளிர்கள் வரல இந்த மாதிரி இருக்குங்க. செம்மண் கலவையில் இந்த செடிகளை வந்து நடவு செஞ்சுன்னு கோகோபீட் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 மணி நேரம் சன்லைட் வந்து டைரக்ட் சன்லைட் வந்து இது கிடைக்கணும். ஒரு 15 to 20 நாட்களுக்கு ஒரு முறை டிஏபியோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் என்பிகே ஃபெர்டிலைசரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விடணும், இல்லை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். எப்போலாம் சூரிய வெளிச்சம் வெயில் காலம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நல்ல மொட்டுக்களோட சூப்பராக பூத்து குலுங்கும். நம்மக்கிட்ட அரௌண்ட் ஒரு 100 வெரைட்டிஸ் வரைக்கும் இருக்குங்க. 100 வெரைட்டிஸ் 100 கலர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? வெரைட்டிஸ் இல்லை, கலர்ஸ் வந்து ஒரு 100+ கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து எங்கள் செடி மட்டும் இலைகள் இல்லை மொட்டுக்கள் வைக்க மாட்டுதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான காரணம் போதுமான சன்லைட் இல்லாதனால. ஸோ என்னோடய பேரே டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, பாலைவன ரோஜா. எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த செடிகளில் பூக்கள் பூக்குங்க.